வித் யுவர் பர்மிஷன் கொஞ்சம் சொல்லாமா சார்? அது தபு மேடத்தோட அசிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரி. பட் அது பண்ணும்போது எனக்கு அவங்களோட ஒரு நட்பு தேது. ஏன்னா அவங்கள நம்ம காதல் தேசத்துல பார்த்தது. அந்த ஒரே கிளுகிளுப்புலயே இருந்தோமா, எப்பண்டா தபுவை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டேவே தபு கூட தான் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பார்த்தா அன்னைக்கு மாதிரியே இருக்குது. என்னன்னா அந்த ஃப்ராக் மட்டும் கொஞ்சம் பேண்டா மாறிடுச்சு, அவ்வளவுதானே தோத்து. என்ன ஒரு பெண்மையான அந்த தன்மையான பேச்சு, அவங்க பேசினது இன்னும் கூட எனக்கு காதுல ஒழிச்சு வந்தோன்னா, ஹாய் உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேனே. நாங்க அங்கே காலி நம்மள எங்க பார்த்தீங்க அப்படின்னு, இல்ல உன்னை பார்த்திருக்கேன் அப்படின்னு போட்டாங்க. அதுலயே காலி. இன்னும் ரொம்ப நெருங்கிட்டேன். பார்த்தா மத்தியானம் லஞ்சு வருது கேரியர்ல. நம்ப மாட்டீங்க, அந்த கேரியர் ஃபுல்லா மட்டன், சிக்கன், புலாவ் அப்படின்ட்டு இந்த ஹைதராபாத் அலின்னு அந்த பெரிய கிங்ல இருந்தாங்க. அந்த ஃபேமிலி போல இருக்கு அவங்க பேக்டிராப். திறந்த உடனே அப்படி வாசனை. பொதுவா நம்ம இவ்வளவுதான் கொடுப்பாங்க, இவங்க எல்லாம் அடுக்கு ஃபுல்லா வச்சு அனுப்புறாங்க. அதாவது எனக்கு இருக்கிற அசிஸ்டன்ட்டுங்க, வெளியே இருக்கிற கேரவன் ஆளுங்க எல்லாருமே சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளோ சரின்னு வாங்கி சாப்பிட்டேங்க. நாட் ஒன்லி தட் டேங்க, அந்த இருந்த 10 நாளும் கொடுத்தாங்க. அங்கதான் நிக்கிறாங்க அந்த பெண்மணி. ஐயோ, இப்படி ஒரு பெண்மணியை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு, அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா அவங்க வீட்டு நெய்பரா இருக்கணும்னு அவங்க கிட்டே சொல்லிட்டேன். ஏன்னா அடிக்கடி எட்டியாவது பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் முடியும் நம்மளால. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால நம்மள ஹாய் பாய் அந்த மாதிரி